நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை துணை சபாநாயகராக மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வத்திற்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுவை துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் மனு தாக்கல் செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவரை போட்டியின்றி தேர்வு செய்ததாக சபாநாயகர் சபாபதி அறிவித்தார். பின்னர் துணை சபாநாயகருக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்றுக் கொண்ட புதிய சபாநாயகரை முதல்வர் ரங்கசாமி துணை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து கூறினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். புதுவை சட்டமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்காததால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். புதுவை சட்டமன்றம் இன்று கூடியது. அதில் துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் பதவி பிரமாணம் ஏற்றுக் கொண்டனர். அவர்களை வாழ்த்தும்படி சபாநாயகர் சபாபதி கூறியதும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், அவருக்கு எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் உள்ளதால்தான் துணை சபாநாயகர் பதவிக்கு நாங்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஆகவே அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள் என தெரிவித்த அவர், புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சீர்குலைந்துள்ளது. மாணவர் சிறப்பு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இலவச அரிசி தரமற்றதாக உள்ளது. அதனை மக்கள் பயன்படுத்தாமல் கொட்டி வருகின்றனர். இதுபோன்ற பிரச்சினைகள் குறித்து பேச வேண்டும் என்று கூறினார். இதனால் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர்களை அமைதியாக இருக்கும்படி சபாநாயகர் சபாபதி கேட்டுக் கொண்டும் வாக்குவாதம் சுமார் 20 நிமிடம் நீடித்தது. மேலும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இது அருமையான அரிசின்னு சொல்றாரு முதல்வர். அருமையான அரிசின்னு சொல்றாரு தியாகராஜன். அருமையான அரிசின்னு சொல்றாரு ராஜவேலு. இந்த நல்ல அரிசின்னு சொல்றாரு. இத மக்கள் தான் கேட்கணும். ஏன்னா எல்லாரும் வெளியில கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நாங்களே போய் பார்க்கிறோம், அது சாப்பிட முடியாத அரிசி. இந்த அரிசி அருமையான அரிசின்னு சொல்றாங்க இந்த அமைச்சரவையை. இந்தாண்ட அந்த கொலை வழக்கு சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்றோம். அதை பத்தி எந்த விதமான பதிலும் சொல்லல. அவங்க பதவி ஏற்று விழா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விழாவை நல்ல பெரிய மேடை போட்டு எடுத்துக்கிட்டோம். சட்டமன்றம் விழா எடுக்கிற இடம் இல்ல. நல்ல பெரிய மேடை போட்டு அவங்க வாழ்த்து பேசட்டும். ஆனா இது வாழ்த்துற இடம் இல்ல. மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் வந்தோம். புதுவையில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்துவர்கள் வண்ண வண்ண மலர்களை வாங்கிச் சென்று கல்லறையில் வைத்து மரித்தோர்களை நினைவு கூர்ந்து வழிபட்டனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதியை கல்லறை திருநாளாக அனுசரித்து மரித்தோரை நினைவு கூர்ந்து வழிபடுவர். அதேபோன்று இந்த ஆண்டும் புதுவையில் கல்லறை திருவிழா அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் கல்லறையில் கிறிஸ்துவர்கள் சுத்தம் செய்து வண்ணம் பூசி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி ஏற்றி வைத்து வழிபாடு செய்தனர். மற்றும் கல்லறை தோட்டத்தில் நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்டு இறந்த தங்கள் உறவினர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தார்கள். அதேபோன்று ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கல்லறையில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்கள் திரளாக வந்து கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்கொத்துகள் வைத்து மெழுகுவர்த்தி மற்றும் ஊதுபத்தி ஏற்றி தங்கள் மூதாதையர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். மற்றும் கல்லறையில் நடைபெற்ற திருப்பலியில் பங்கேற்று வழிபட்டனர். புதுவையின் துணை சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட செல்வத்திற்கு சபாநாயகர், முதல்வர் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து கூறினார்கள். புதுவையின் துணை சபாநாயகராக திரு செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவரது அலுவலகத்திற்கு வந்த அவரை சபாநாயகர் சபாபதி, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் கல்யாணசுந்தரம், ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், சந்திரகாசு ஆகியோர் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், வைத்தியநாதன், கார்த்திகேயன், நேரு, அசோக் ஆனந்த், PR சிவா, VMC சிவக்குமார், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து கூறினார்கள். இதேபோல துணை சபாநாயகர் திரு செல்வத்தினை ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் உள்பட பலர் சட்டசபை வளாகத்தில் உள்ள துணை சபாநாயகர் அலுவலகம் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வன் சட்டசபையில் இன்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். புதுவை இந்திராநகர் தொகுதி பதவியை இரு தொகுதியில் போட்டியிட்ட முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ததை அடுத்து இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற அவர் சட்டசபையில் இன்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். அரியாங்குப்பம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு பதவி உயர்வையும், தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகளையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் வழங்கினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் உள்ள முதல்வரின் அலுவலகத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பதவி உயர்வையும் பணி நிரந்தர ஆணைகளையும் ஊழியர்களிடம் வழங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரவீந்திரன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் உள்ளாட்சி அமைச்சரின் தனி செயலர் அழகிரி ஆகியோர் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், முத்திரையர் பாளையத்தைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நொண்டி ஆறுமுகம் கொலை வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் வீரவல்லபன், பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். பின்னர் முக்கிய குற்றவாளி உள்பட 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர்கள் நொண்டி ஆறுமுகம் கடந்த 29ஆம் தேதி வேலாயுதத்தை கொலை செய்வதாக மிரட்டியதாகவும், தன்னை கொலை செய்வதற்குள் உறவினர்களை வைத்து வேலாயுதம் ஆறுமுகத்தை தீர்த்து கட்டியதாகவும், என்ஆர் காங்கிரஸில் யார் பெரியவர் என்ற தகராறில் இந்த கொலை நடந்ததாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். மேலும் நொண்டி ஆறுமுகம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் உள்பட அனைவரையும் கோரிமேடு போலீசார் கைது செய்தது பாராட்டுக்குரியது என்றும், இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று கூறினார். திலாஸ்பேட்டையில ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு கார்ல வந்துட்டு இருக்கிற போது அந்த காரை தடுத்து நிறுத்தி எதிரில் வந்த ஒரு ஆம்னி வேன்ல வந்து அந்த காரை தடுத்து நிறுத்தி அந்த கார்ல இருந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவரை கத்தியாலும் வெறும் இரும்பு தடியாலையும் அடித்து அவரை மிக சீரியஸான முறையில் காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகும்போது அவர் அங்கே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனுடைய அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் வழக்கு விசாரணை பண்ணோம். அதில் முக்கிய குற்றவாளிகள் வேலாயுதம், கந்தன், எழில், ரஞ்சித், ராமு, ராகுல் மற்றும் இதில் இல்லாத இன்னொரு ஜெயேந்திரன், இந்த 7 பேர் அதில் குற்றவாளிகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதன் அடிப்படையில் 2 டீம் அமைச்சோம். ஒன்று இன்ஸ்பெக்டர் வீரவல்லவனுடைய தலைமையிலும், இன்னொரு டீம் பாலகிருஷ்ணன் எஸ்டிஎஃப் தலைமையிலும் அமைச்சு இவங்களை கைது செய்வதற்கு விரைவான நடவடிக்கைகள் நாம் எடுத்தோம். இந்த அடிப்படையில் நேற்று நாங்கள் 3 பேர்த்து கைது பண்ணோம். ராமு அவரோட ராகுல், ஜெயேந்திரன் 3 பேர்த்த நேற்று நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். இன்னைக்கு மீதி இருந்த 4 பேர்த்துல இன்னைக்கு 3 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல முக்கிய குற்றவாளி வேலாயுதம், ரஞ்சித் மற்றும் எழில், இந்த 3 பேர்த்த இன்னைக்கு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நாங்கள் அதில் அந்த குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி, இரும்பு கம்பி போன்றவற்றை நாங்கள் பறிமுதல் செஞ்சிருக்கோம். இவங்களை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால ப்ரொடியூஸ் பண்ணுவோம். புதுவை பிச்சவீரன்பேட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு கட்டப்பட்ட குடியிருப்புகளை அரசு பயனாளிகளிடம் ஒப்படைக்காததால் அவர்கள் தாமே தன்னிச்சையாக குடிபுகுந்தனர். புதுவை பிச்சவீரன்பேட்டில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்காக அரசு இடம் ஒதுக்கி குடியிருப்பை கட்டியுள்ளது. மேலும் அதற்கான பட்டாவினையும் பயனாளிகளுக்கு அளித்துள்ளது. ஆனால் பயனாளிகளிடம் வீடுகளை இதுவரை அரசு ஒப்படைக்கவில்லை. இந்நிலையில் புதுவையில் பெய்து வரும் கனமழையால் புறம்போக்கில் உள்ள அவர்களது கூரை வீடுகள் இடிந்து மழைநீர் வீட்டுக்குள் புகுந்துள்ளது. மேலும் பாம்பு, பூரான், தேல் என மேய்கிறது. இதனால் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அங்குள்ள மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். தற்பொழுது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவர்களால் அங்கு தொடர்ந்து வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள மக்கள் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் ஒப்படைக்காததால் சிரமம் அடைந்துள்ளது எண்ணி ஆத்திரப்பட்டு தாமாகவே தன்னிச்சையாக குடியிருப்பின் பூட்டுகளை உடைத்து உள்ளே குடிபுகுந்தனர். தற்பொழுது அங்கேயே தங்கியுள்ளனர். இது தொடர்பாக அங்குள்ள மக்கள் கூறுகையில், ரோட்ல எல்லாம் மழை பெஞ்சு ஊடு இடிஞ்சு ஊந்து போச்சு. எல்லாம் பூச்சி போட்டு வருது. புள்ளிகளை வச்சிருக்கிறோம். எங்க சட்டம் வந்தா நாங்களா ஊட்டத்தை நாங்களா கூட பண்ண போறோம். இதுக்கு நீங்க நல்ல நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்.
புதுவை ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் 59ஆம் ஆண்டு கந்தசஷ்டி விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது. அதில் சூரசம்ஹார விழா கோலாகலமாக நேற்று நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு காலையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேர் வீதியுலா நடைபெற்றது. பின்னர் மாலையில் பாலசுப்ரமணிய சுவாமி சூரனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும், தொடர்ந்து வேலுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா வான வேடிக்கையுடன் மேலதாளம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.